ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து விசாகப்பட்டினம் பக்கத்தில் புறா அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு 3 ஹவர்ஸ் ஜேர்னி. ட்ரெயின்லேயே நம்ம போகலாம். ரொம்ப அழகான இடம் பாருங்கள். நம்ம போகும்போது நம்ம சுற்றி உள்ள பக்கத்தில் உள்ள எல்லாம் இயற்கை தான். ரொம்ப பசுமையாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த சம்மரில் இந்த மாதிரி வெளியில் நம்ம போகும் பொழுது இந்த மாதிரி நல்ல தண்ணி, நல்ல பசுமையான காட்சிகள், நல்ல காற்றோட்டம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து நாங்கள் அந்த ட்ரெயினில் போகிற வழியில் இருக்கிற அந்த இயற்கை காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போவே பாருங்கள், தூரமாக ஒரு மலை தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த ட்ரெயினில் ஜேர்னி வந்து ஸ்லீப்பரில் வந்து எவ்வளோ நினச்சிங்க? 45 ருபீஸ் தான். போகிறதுக்கு 45 ருபீஸ், வரதுக்கு 45 ருபீஸ் தான். ஸோ நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லோரும் ஃபேமிலியாக நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்களேன். அப்புறம் இதுதான் அந்த புறா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன். நம்ம வந்து இப்போ அங்கே இறங்கியாச்சு. இறங்கின பிறகு பாருங்கள், அந்த இடம் என்ன ஒரு அழகு. நல்ல மழை பெஞ்சிருந்தது. ஸோ நம்ம இறங்கினோடனே அதை மழை பெஞ்சிருக்கும், ரொம்ப குளிர்மையாக இருக்கும், இந்த பசுமையான காட்சிகளை பார்த்துருக்கோம். சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அங்கே வந்து ஒரு ட்ரெயின் தான் வரும் ஒரு நாளைக்கு. ஸோ நம்ம வந்து இப்போது 10 o'clock ரீச் ஆகிட்டோம். மார்னிங் காலையில் 7 o'clock ஸ்டார்ட் ஆகி 10 o'clock 9:30 10 o'clock ரீச் ஆயாச்சு. அப்புறம் பாருங்கள், அங்கே இறங்கணுன்னு எப்படி இருக்குதுன்னு. அங்கே நாங்கள் முக்கியமாக ஒரு குகையை பார்க்க போயிருந்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். உள்ளுக்குள்ளே லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ப்ளூ கலரு, ரெட் கலரு, இந்த மாதிரி நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் மேலே அந்த தெரியுதுல லீஃபு, அந்த மேலே அந்த ஓட்டை வழியாக நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி விழும் மழை பெஞ்சிச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைக்கப்பட்டிருக்கு, இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு மலை அது. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. இதை பார்த்துட்டு இன்னும் நினச்சிவாங்க, ஒரு சிலர் கார் புக் பண்ணி இன்னும் கொஞ்சம் மலை அடிவாரத்துக்கு போவாங்க. பட் நாங்கள் அங்கே போகலை. நாங்கள் என்ன பண்ணோம், இதை முடிச்சுட்டு அங்கே மத்தியானம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள், ரோட்டு ஓரம் எல்லாம் அந்த மூங்கில் பிரியாணி ஷாப் இருக்குது, கடை போட்டிருப்பாங்க. சும்மா கூரை கடை தான் போட்டிருப்பாங்க. ஸோ நல்லா பெய்யுச்சோன்னு பெய்கிற மழைக்கும் மூங்கில் பிரியாணி சுட சுட சாப்பிட்டது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன், பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், இந்த மூங்கில் பிரியாணியை வந்து இப்படி தான் என்ன செய்கிறாங்க, அவங்க தீயில வந்து போட்டு வதக்குறாங்க. அதை சாப்பாடு நாங்கள் முடித்த பிறகு என்ன பண்ணோம், மழை கொஞ்சம் லைட்டாக வெறிச்சிருந்துச்சு. உடனே என்ன பண்ணோம், அங்கே பாருங்கள், மழை வந்தோடனே எவ்வளோ நல்லா இருக்குது அந்த இடங்கள்லாம். பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க. அதனால் எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம், நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கே நாங்கள் வந்தாச்சு. ஸோ எங்களுக்கு ட்ரெயின் வந்து 4:30 ஈவினிங். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல மழை பெஞ்சிச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து 6 o'clock பாருங்கள் எவ்வளோ நல்லா இதாகிடுச்சு. ஆக்சுவலி எங்கள் 4:30 ட்ரெயின் வந்து அன்றைக்கி லேட்டாகி 6 o'clock தான் வந்தது. ஸோ அந்த நேரத்தில் இந்த இயற்கை காட்சியை சன்செட் ஆனதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் காலையில் மழை மேகத்தையும் பார்த்து, மழையவும் பார்த்து, அடுத்து வந்து சன்செட் ஆனதையும் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த நாள் உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். ரொம்ப நல்லா மனசுக்கு என்ஜாய் பண்ண ஒரு நாள். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போகலாம், இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் போக விரும்புவாங்க போகலாம். பாருங்கள், நாங்கள் திரும்ப ட்ரெயினில் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. அவ்வளோதான்.